தலைமை தாங்கி நடத்துவதற்காக ஆதிஜி திரு எல்கே ஆதிஜி அவருடைய மனைவி கலாவதி ஆதி ஆகியோர் வந்து சிறப்படைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மற்றும் திருமதி அம்பிகாபாரே அகில பாரத சன்னியாச சங்க நிறுவனர் மற்றும் சுவாமி சிவராமானந்தா அகில பாரதிய சன்னியாசி சங்க பொருளாளர் மற்றும் எப்பொழுதும் நமக்கு ஆதரவு கொண்டிருக்கும் குகை சுவாமி ஒசூர் அவர்கள் மற்றும் சுவாமி அஜானந்த சரஸ்வதி சேலம் மாவட்ட பொறுப்பாளர் சுவாமி கைலானந்தபுரி சேலம், சுவாமி சந்திரகாந்தன் சேலம், சுவாமி ஞானபிரசானந்தா சேலம், சுவாமி பிரம்மன் சுரூபானந்தபுரி தாரமங்கலம் மற்றும் நம்மோடு இணைந்து சிறப்பிற்காக வந்திருப்பவர்கள் பிஜேபியிலிருந்து மல்லா நாகராஜன் அவர்கள், இந்து முன்னணியிலிருந்து உமேஷ் நம்முடன் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். Tamil Nadu supports programs of underprivileged children, focusing especially on high school and higher secondary students. These centers offer quality education, mentorship, career guidance, and holistic development. Sustainability, Sri-Sarvadan, self-reliance is the path to prosperity. Disaster management, creative content, Sri-Sarvadan coordinated across 15 zones of Shani Corporation, bringing once again the ओम सर्वे भवन्तु सुखिनः। ओम सर्वे भवन्तु। ओम ஒளிவள விளக்கே போற்றி। ஓம் ஒளிவள விளக்கே போற்றி। ஓம் ஒளிவள விளக்கே। ஓம் ஒளிவள விளக்கே போற்றி। ஓம் ஒளிவள விளக்கே மற்றும் நீங்கள் பூஜை செய்த திருவிளக்கு மற்றும் உங்களுக்கும் திருவிளக்கு ஒரு தெய்வம், நீங்கள் ஒரு தெய்வம். நீங்கள் இருவரும் சேர்ந்து ஆராதனை செய்தீர்கள். இதன் தத்துவம் என்னவென்றால், பெண்கள் தான் குலவிளக்கு. ஒரு சமுதாயம் நன்றாக செயல்பட வேண்டும் என்றால் பெண்கள் தான் பின்புலம். அந்த பெண்கள் தான் திருவிளக்கு என்று போற்றப்படுகிறார்கள். குடும்பத்தின் திருவிளக்கு நீங்கள் தான். நீங்கள் திருவிளக்கை ஆராதனை செய்தது இன்னும் சிறப்பாக இருந்தது. ஏனெனில் சனாதன தர்மம் தான் நம் எல்லாரையும் ஒன்று சேர்த்திருக்கிறது.
இருக்கிறது. இந்த சனாதன தர்மத்தின் பின்புலமாகத்தான் இந்த சில ஆர்கனைசேஷன் RSSஓ VHPஓ அதெல்லாம் பின்புலமாக இந்த சனாதன தர்மத்தை வழிவழியாக வந்த தர்மத்தை காப்பதற்காக இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கிறது. இதற்கு உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும். இதே மாதிரி விளக்கு பூஜை வருடாந்திரம் நடக்கக்கூடாது. ஒரு ஏரியாவிலும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்தை நிச்சயமாக நீங்கள் சேர்ந்தீர்களானால் RSSஓ VHPஓ இதை உங்களுக்கு பின்புலமாக அந்த இடத்தை கொடுக்க அழைப்பு செய்ய ரெடியாக இருக்கிறார்கள். நீங்கள் இதை திரும்ப திரும்ப மாதம் மாதம் இதை செய்யும் மாதமாவது டெய்லி மாதத்தில் ஒரு முறையாவது பௌர்ணமியானதோ ஏதாவது ஒரு தினத்தன்று நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். இன்று மீரா மகாலில் சேவா பாரதி இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் இன்று நம்மளுடைய ஒசூரில் மீரா மகாலில் விளக்கு பூஜை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது என் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இது 8வது முறையாக இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது மிகவும் நம்மளுடைய கலாச்சாரத்திற்கும் மக்களுடைய பண்பாட்டிற்கும் மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் அவர்களுடைய வீட்டு சேமத்திற்கும் கணவர்களின் நன்மைக்கும் குடும்பத்தின் நன்மைக்கும் நாட்டின் சுபிட்சத்துக்குமாக நாங்கள் இங்கு இந்த பூஜை செய்து துறவிகள் மூலம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் அளித்து எல்லா முறைகளிலும் மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருப்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எங்கள் சேவா பாரதி இயக்கத்தில் மொத்தம் 50 பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்களின் முயற்சியால் நடக்கும் இந்த பூஜையில் இன்றைக்கு 600 மகளிர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு பெருமையான விஷயம். நன்றி, வணக்கம். நான் டாக்டர் சண்முவேலு, மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சேர்மன். நான் சேவா பாரதியினுடைய கிருஷ்ணகிரி பிரசிடென்ட் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.